ஹலோ வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர்சி ஜுவல்லரியோட சேவிங் ஸ்கீம் வந்து பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பழசு வந்து போட்டிருக்கேன் ஒரு 6 மந்த்து 12 மந்த்துன்னு. இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 5 சேவிங் ஸ்கீம் வந்து இருக்குது. இதில் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது, டிஜிகோல்டுமே வந்து இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. டிஜிகோல்டு வந்து யாருனாலுமே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே வந்து சொல்கிறேங்க. கஸ்டமைசேஷனும் வந்து உண்டு. கஸ்டமைசேஷன் மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நகை வந்து பிடிச்சிருக்கு, ஸோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு தருவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இப்போ 5000 சீட்டு 10,000 சீட்டு அப்படின்னு இருக்குது. ஸோ சீட்டு போட்டு நம்ம காயின் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ 10,000 சீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4,000 வந்து போனஸ் வந்து கொடுப்பாங்க. இது 5,000 சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா 2,000 வந்து உங்களுக்கு போனஸாக வந்து கொடுப்பாங்க. ஸோ எந்தெந்த ஸ்கீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்கிறேங்க. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சொர்ண காமாட்சி. ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து சொல்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 மந்த்து சேவிங் ஸ்கீமு. இது வந்து 500, 1000, 2,000, 5,000, 10,000, ஸோ 20,000 வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ நாளும் பே பண்ணிக்கலாம். இது வந்து கிராம் பேஸில் தான் வந்து ஆட் ஆகுது. இது வந்து 12 மந்த்தில் வந்து நம்ம கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 11 மாதம் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஒரு மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 12ஆவது மாதம் நீங்கள் கட்டி முடிச்சுட்டு ஜுவல்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உடனே. இதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. இதுக்கு வந்து சலுகை அட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. வந்து கிஃப்ட்டு அந்த ஹோம் அப்ளைன்ஸ் அந்த பாத்திரங்கள் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவிலேஜ் கார்டு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன். இதில் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். அதான் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா போனஸ் வந்து உண்டு. ஸோ 500 வந்து நீங்கள் சீட்டு வந்து கட்டியிருக்கீங்க அப்படின்னா 250 வந்து போனஸு. இதே வந்து 1000 கட்டியிருக்கீங்க அப்படின்னா 500 வந்து போனஸு. 2000 கட்டியிருக்கீங்க அப்படின்னா 1000 வந்து போனஸு. ஸோ பாதியாக வந்து போனஸ்ன்னு தராங்க. காயின் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான், ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் கிடையாது. நீங்கள் செய்கூலி சேதாரம் இல்லாமல் வந்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்கீம் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் தங்கம் அப்படின்னு ஸ்கீம் இருக்குது. இது வந்து 200 டேஸு. அனைவருக்கும் தங்கம் மீன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சேவ் பண்ணுற மாதிரி. இப்போ 500, 1000 அப்படி தானே நம்ம போடுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்கோ, டிஜிகோல்டு மாதிரி தான். 50 ரூபா, 100 ரூபா, 200, 500, 1000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் எப்போ காசு இருக்கோ ஸோ அதை வந்து நம்ம கட்டிடலாம். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா பணம் பேஸில் தான் வந்து இருக்கும், கிராம் பேஸ் வந்து கிடையாது. நீங்கள் 50 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா அந்த 50 ரூபாவே தான் ஆட் ஆகும். ஆனால் இது 200 நாளில் வந்து நீங்கள் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி வந்து செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது, ஜிஎஸ்டி மட்டும்தான் வந்து பே பண்ணணும். ஸோ கிஃப்ட்டும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரிவிலேஜ் கார்டு மாதிரி தான். ஸோ அது கடைசியில் வந்து நான் சொல்கிறேன் என்ன மாதிரி கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸ்கீம் 3 பார்த்திங்க அப்படின்னா பொன்மகள் காமாட்சி. ஸோ இது இருந்துச்சுல அதே மாதிரி தாங்க. இந்த சொர்ண காமாட்சியும் இப்போ பொன்மகளும் ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ இது 6 மாத சேவிங் ஸ்கீமு. இப்போ 5,000, 10,000, 20,000 வந்து நம்ம பே பண்ணுறோம். இது வந்து அமௌண்ட் பேஸ்லேயே தாங்க ஆட் ஆகும். 6 மந்த்தில் வந்து நம்ம கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கிஃப்ட்டும் உண்டு. காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து போனஸ் வந்து தருவாங்க. காயின் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான். இப்போ நீங்கள் 5,000 கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,000 வந்து போனஸு. இதே நீங்கள் 10,000 வந்து அமௌண்ட் கட்டியிருக்கீங்க அப்படின்னா 4,000 வந்து உங்களுக்கு போனஸாக வந்து தராங்க. 20,000 கட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 8,000 வந்து போனஸ் வந்து தராங்க. ஸோ காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான், ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது கிடையாது. ஸோ நீங்கள் 6 மாதத்துலேயே வந்து நீங்கள் வந்து எதுனாலுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. கோல்டு இல்லைனா கோல்டு ஜுவல்லரி இல்லைனா வந்து கோல்டு காயின் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 4th ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா கனகதாரா தங்க முதலீடு. இது வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தாங்க. இதில் வந்து நம்ம கோல்டு இல்லை அமௌண்ட்டு ஸோ எதுனாலுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 6 மாதம், 9 மாதம், 12 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்கீமாக வந்து கொடுத்துருக்காங்க. மந்த்து வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு சொல்கிறேன். இதே நீங்கள் அமௌண்ட்டில் கட்டணும் அப்படின்னா 25,000 வந்து அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்க இல்லை கோல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ இருக்கோ அந்த வந்து கிராமில் வந்து வர வைப்பாங்க. நீங்கள் 6ஆவது மாதம் இல்லைன்னா 9ஆம் மாதம் இல்லை 12ஆம் மாதம் நம்ம எடுக்கிற பொருளை தகுந்த மாதிரி மாதம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ 6, 9, 12 ஸோ இந்த மாதத்தில் தான் கட்டுறீங்க அப்படின்னா
அந்த முடிவில் வந்து நம்ம கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ 6வது மாதம் ஸ்கீம் போட்டிங்க அப்படின்னா 6 மாதம் முடிஞ்சோன்னா அந்த கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து செயின் எடுக்க போகிறேன், இல்லை பேங்கிள் எடுக்க போகிறேன், இல்லைனா பசங்களுக்கு மென்ஸ் ப்ரேஸ்லெட் வந்து ரிங்கு இந்த மாதிரிலாம் நான் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் 6 மந்த்து ஸ்கீம்லேயே வந்து நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆரம், நெக்லஸ், தோடு இதெல்லாம் நான் வாங்க போகிறேன், இந்த மாதிரி ஐட்டம் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் 9 மந்த்து சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆன்டிக்கு டைமண்ட்லாம் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா 12 மந்த்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து யூஸ் பண்ணணும். 12 மந்த்து கழித்து தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பொருள் வந்து போடுறேன், இப்போ நான் வந்து ஒரு ஆரத்தை வந்து நான் போடுறேன், ஸோ அந்த ஆரம் வந்து உடஞ்சிருச்சு, நான் புதுசாக வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த ஒன் டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி நீங்கள் ஆரத்தை தான் வந்து எடுக்க போகிறேன், நான் ஆரத்தை உடஞ்சிருக்கு, அந்த உடஞ்ச ஆரத்தை கொடுத்துட்டு நான் புதுசாக ஆரம் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக 9 மந்த்து ஸ்கீமில் தான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் 9வது மாதம் உள்ள ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஆனால் நான் 6வது மாதத்துலேயே வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து நகை தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வேஸ்டேஜில் வந்து ஒரு 6% வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்துக்கு பிஃபோராக வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஃபுல் வேஸ்டேஜுமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் நான் வந்து நகை எடுக்கணும் அப்படின்னா ஃபுல் வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ணணும். இப்போ வந்து சலுகை அட்டை தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த சலுகை அட்டை பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 கிராம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா 100 ரூபா வந்து கிஃப்ட் வந்து தராங்க. இது 1 கிராமுக்கு. இப்போ நீங்கள் 5 கிராம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 500 ரூபா வந்து கிஃப்ட் தராங்க. இப்போ வந்து கிஃப்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ சலுகை அட்டை தான் வந்து கொடுக்குறாங்க, ப்ரிவிலேஜ் கார்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ அதையுமே வந்து நான் சொல்கிறேங்க பின்னாடி. இப்போ டிஜிகோல்டு இருக்குதுன்னு சொல்லலைங்க. ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா 5 இதில் வந்து ஏஆர்சி கேஜே டிஜிகோல்டு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு டிஜிகோல்டு தான் இதில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னும் ப்ளே ஸ்டோரில் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ நான் நேற்று கூட வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன், இந்த வீடியோ எடுக்கும்போது கூட. அப்போ கூட வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ உங்களுக்கு யாராவுக்கு ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஓப்பன் ஆகலை, நான் வந்து போட்டு பார்த்தேன். ஸோ இன்னும் ப்ளே ஸ்டோரில் வந்து இன்னும் ஆப் வந்து ஓப்பன் ஆகலை. ஆனால் இதோட டீட்டெயில் வந்து நான் என்னன்னு சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கும் இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா 330 டேஸு. இதில் வந்து 50 ரூபா, 100 ரூபா. ஸோ இது 50 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா, 200, 500, 1000, 2000 ரூபா. ஸோ இது வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். கிராம் பேஸில் தான் வந்து நீங்கள் 50 ரூபா கட்டினாலுமே உங்களுக்கு தங்கமாகவே வந்து வர வச்சுருவாங்க. 330 டேஸில் வந்து நம்ம கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் கிடையாது. ஸோ இது வந்து மற்ற டிஜிகோல்டில் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து பே பண்ணணும், இவங்கள்ட்ட வந்து பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது ஒரு ப்ளஸ்ஸு. ஜிஎஸ்டி மட்டும்தான் பே பண்ணணும், வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் பே பண்ண வேண்டியதில்லை ஏஆர்சியில். இதில் என்னென்னா முக்கியமான ட்ராபேக்கு கூட சொல்லலாம், இருந்தாலும் இது இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோங்களேன். தினமும் வந்து கட்ட வேண்டும். மற்ற டிஜிகோல்டில் பார்த்திங்க அப்படின்னா எப்பப்போ நம்மளால் முடியுதோ நம்ம அப்பப்போ கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து தினமும் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த ஆப் ஓப்பன் ஆனால் தான் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்தா தான் நமக்கு ஒன்றுமே தெரியும். அப்போ தான் இன்னும் கம்பலாக இது இருக்குது அப்படின்றது தெரியும். இப்போ நீங்கள் அமௌண்ட் வந்து டெய்லி வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ 50 ரூபாயில் இருந்து இப்போ நான் 100 ரூபா டெய்லி கட்டணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி வந்து 100 ரூபா வந்து கட்டணும். இப்போ உங்களால் வந்து ஒரு டேஸில் வந்து கட்ட முடியல, இப்போ ஒரு நாள் கட்டுறீங்க, 2 நாள் கட்டுறீங்க அப்படின்னா 2 நாள் 3 நாள் கட்டாமல் விட்டுறீங்க. இப்போ வந்து நீங்கள் கட்டாமல் விட்டுட்டிங்கல்ல, அதுக்கு வந்து அந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். 330 டேஸ்ன்றது எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு 10 நாள் வந்து நான் டிஜிகோல்டில் வந்து பேமெண்ட் கட்டலை அப்படின்னா உங்களுக்கு 330 நாளில் வந்து மெச்சூரிட்டி ஆகாது, 340 நாளில் தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகும். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் 100 ரூபா போட்டிருக்கீங்க, அப்போ டெய்லி 100 ரூபா போட்டு நீங்கள் ஒரு 5 கிராம் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் 100 ரூபா தான் போடணுமா, அதுக்கு மேலே நான் போடக்கூடாதானா நீங்கள் போடலாம். இப்போ 100 ரூபா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 100 ரூபா, ஆனால் உங்கள்கிட்ட இடையிலே வந்து நான் ஒரு 200 ரூபா போடலான்னா நீங்கள் 200 ரூபா போடலாம். ஆனால் அந்த 100 ரூபா இருக்குல்ல, அதுக்கு மட்டும்தான் நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்க முடியும். இந்த 200 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து மில்லிகிராம் சேர்த்துருப்பீங்களா, அந்த மில்லிகிராமுக்கு வந்து நீங்கள் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா விரைவில் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் வந்து கொண்டு வருவோம், இஎம்ஐ மூலயமா வந்து தங்கம் வாங்கலாம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் வந்து செயல்படுத்தவில்லை.
இதில் வந்து ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரிவிலேஜ் கார்டு அப்படின்னு நான் சொன்னேன்ல, இப்போ அந்த ஸ்கீம் போடுறவங்களுக்கு யாருக்குமே வந்து gift கொடுக்கல. அதுக்கு பதிலாக ப்ரிவிலேஜ் கார்டு அப்படியே சலுகை அட்டைன்னு அப்படியே கொடுத்துறாங்க. அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்கீமில் யாரும் வந்து ஜாயின் பண்ணி அதில் ஜுவல்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த கார்டு வந்து யூஸ் ஆகாதுங்க. ஆனால் நீங்கள் அப்படி அது ஜுவல்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் அந்த கார்டை உங்களுக்கு தந்துடுவாங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டைமில் வந்து ரெடி காசு கொடுத்து கையிலேருந்து அமௌண்ட்டு கொடுத்து ஏதாவது தோடு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை கோல்டு காயின் எதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் 1 கிராம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கிராமுக்கு வந்து 100 ரூபா. ஸோ இதே 2 கிராம் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 200 ரூபா உங்களுக்கு வந்து தள்ளுபடி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 1 கிராமுக்கு. ஸோ ப்ரிவிலேஜ் கார்டை வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதே நான் போட்டு ஜுவல்லரி எடுக்கிறோம்ல, ஸோ அதுக்கு குறைப்பாங்களாம், அதுக்கு குறைக்க மாட்டாங்க. நம்ம சேமிப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ணி குறைக்க மாட்டாங்க. அந்த சேமிப்பு திட்டம் ஜாயின் பண்ணால் அப்படின்னா இந்த ஒரு கார்டு தருவாங்க. நீங்கள் ஏதாவது வந்து உடனே போட்டு நம்ம ஏதாவது எடுக்கிறோம், இல்லை திடீர்னு ஏதாவது செய்முறை செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பொருள் எடுப்போம்ங்க, உடனே எடுப்போம்ல, அப்போ நீங்கள் ரெடி காசு கொடுத்து எடுப்பீங்களா, ஸோ அப்போ எடுக்கும் போது 1 கிராமுக்கு 100 ரூபா வந்து தள்ளுபடி கொடுப்போம் அப்படின்னா. இப்போ 9000 1 கிராம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 8900 ரூபா அப்படின்ற மாதிரி 1 கிராமுக்கு போடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எத்தனை கிராம் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அத்தனை கிராமுக்கு இல்லை, 1 கிராமுக்கு 100 ரூபா அப்படின்னா 5 கிராம்னு 500 ரூபா. ஸோ அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஏஆர்சி டிஜிகோல்டு ஆப் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை, எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா வந்து நான் அந்த ஆப்பை பற்றி என்ன டீட்டெயில் அப்படின்றத மேற்கொண்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த 5 ஸ்கீமில் உங்களுக்கு எந்த ஸ்கீம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Bye.